மேம் ரீசெண்ட் டைம்ஸில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண பர்சன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? ரீசன்ட் டைம்ஸில் ஓகே 2 இதாக சொல்கிறேன் நான். ஒன்று வந்து ஆல் டைம் இன்ஸ்பிரேஷன் என்னோடது யாருன்னு சொல்கிறேன். இன்னொன்று நீங்கள் கேட்ட மாதிரி ரீசன்ட் இன்ஸ்பிரேஷன். ஆஃப்கோர்ஸ் ஏன்னா நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஏதாவது ரீல்ஸ் வீடியோலாம் பார்க்கும்போது அவங்களெலாம் பார்க்கும்போது ச்சே அப்படின்னு சூப்பராக இருக்கும். அப்படி நீங்கள் ரீசெண்ட்டுன்னு கேட்டனால ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது நித்யா சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட ப்ரொஃபைலை பார்த்தேன். பார்க்கும்போது இல்லை, இப்போ கூட சொல்லும்போது கூஸ் பம்ஸ் வருது. ஏன்னா ஆக்சுவலாக அவங்களோட ஒரு கீமோதெரப்பி, கேன்சர்னால கீமோதெரப்பி பண்ணி அடுத்த நாள் வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இதை பார்த்த உடனே ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் டக்குன்னு என்னெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். பாரு இவ்வளோ ஹெல்த்தியாக, ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அண்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறவங்க. அப்போ உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், இவ்வளோ ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துமே பாரு, ஒரு கேன்சர் தானே வந்திருக்கு, அதுக்காக தான் இதெல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ண தேவையில்லை, ஒரு லைஃப் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் நான் பார்க்குறது என்னன்னு தெரியுமா, ஒரு ஃபீவர் வந்தாலே ஒரு வாரம் ஒரு கோல்டு ஃபீவருக்கு பெட்டை விட்டு எந்திக்காத நம்ம கீமோதெரப்பி பண்ண அடுத்த நாள் வந்து வெயிட்டை தூக்குறாங்கன்னா, ஸோ அதுதான் அவங்களோட அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் அவங்களுக்கு கொடுத்தது. அந்த ரெக்கவரிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் அடுத்த நாள் வந்து தூக்குறாங்கங்கிறது ரியலி பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆன பர்சன்னா ரீசெண்டாக அவங்கள தான் சொல்லும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் அ ஹெல்மெட் மாதிரி. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஸோ ஹெல்மெட் போட்டிருந்தா ஆக்சிடெண்ட்டே ஆகாதுன்னு கிடையாது, ஆகும். ஆனால் அந்த ரெக்கவரி ஹெட்டில் இன்ஜுரி இல்லாமல் நம்மளை காப்பாற்றி கொண்டு வரும். அதே மாதிரி தான் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது உங்களுக்கு வியாதியே வராதுங்கிறது இல்லை, எது வந்தாலும் அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, எப்படி ரெக்கவர் ஆவீங்க அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ அது ஃபஸ்ட் என்னோட இன்ஸ்பயரான ரீசன்ட் பர்சன். நான் முதல்ல சொன்னேன்ல ஆல் டைம் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு, அது வந்து என்னோட கணவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பக்கத்தில் இருந்தால் அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற ஆள். ஒவ்வொரு நாளுமே புதுசாக கற்றுக்கலாம் அவர்கிட்ட இருந்து. எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ, நான் எல்லாம் சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா, மேனிஃபெஸ்டேஷன் கிங் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சுருக்கேன். ஒன்று நினச்சாருன்னா அதை அப்படியே பிளான் பண்ணி அச்சீவ் பண்ணாமல் விடவே மாட்டார். அதே மாதிரி ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கூட நானும் என் பையனும் கிண்டல் பண்ணுவோம். பட் அந்த அளவுக்கு, அதாவது ஒரு 2 டாஸ்க் எடுத்துட்டோம்னாலே ஃபஸ்ட்டு டாஸ்க்கை வந்து நான் கொஞ்சம் மறந்துடுவேன். அப்புறம் ஒரு மல்டி டாஸ்கிங்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டம். பட் அவர் அவ்வளோ ஒரு பிஸ்னஸை வந்து ஹேண்டில் பண்ணுவார். புதுசாக வந்து ஒரு தொழிலதிபர்கள் யாராவது தொழில் தொடங்கணும்னு நினச்சா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய கைடன்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி என்னையும் வீட்டுக்குள்ளேயும் என்னை இன்ஸ்பயர் பண்ணுற ஆல் டைம் பர்சன்னு அவர் சொல்லலாம். நம்ம டவுனாக உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் அவர்கிட்ட பேசிட்டா போதும், எனக்கு ஐ ஃபீல் ஃபுல்லாக ஒரு ஏதோ பவர் பேங்க் பக்கத்துலேருந்து சார்ஜ் பண்ண மாதிரி அப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் என்னோடய வேலையை. வாங்கடா இப்போவே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த ஃபீல்டுங்கிறது நாட் தட் ஈஸி. ஸோ இதில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது எல்லா விஷயமே வந்து அவர் தான் என்னோட பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் மை ஆல் டைம் இன்ஸ்பிரேஷனல் பர்சன் அண்ட் மை ஹீரோ.